Hi children, இப்போ exercise 1.6ல 11th question பார்த்தரலாம். Objective type questions. By what number should minus 4 to the power minus 1 be multiplied so that the product becomes 10 to the power minus 1? அதாவது minus 4 to the power minus 1 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதோட ப்ராடக்ட் வந்து 10 to the power minus 1 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ மைனஸ் 4 to the power minus 1 அப்படின்றது எப்படி எழுதலாம்? நம்ம இருக்கிற அரே சம்ஸில் பார்த்தனோம், மேலே இருக்க பவர் கீழே போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 to the 1 divided by minus 1 to the power 1 which is nothing but minus 1 by 4. ஓகேவா? இப்போ இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 to the power minus 1 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ 10 to the power minus 1 என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எப்படி வரணும்? ஆன்சர் 1/10 அப்படின்னு வரணும். அதாவது கீழே இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் 10ன்னு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3. ஸோ இதோட 2/3 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 4 × 3 12. ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இது ராங்கு. செகண்ட் ஒன் மைனஸ் 1/4ஓட மைனஸ் 2/5 மல்டிப்ளை பண்ணலாம். 4 × 5 20. இப்போ மைனஸ் into minus plus. So plus 2 divided by 4 × 5. இந்த 2 × 1 டிவைட் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து 1/10 அப்படி வருதா? ஸோ 1/10 தான் நம்மளுக்கு என்ன வரணும்? ஆன்சர் வரணும். பிகம்ஸ் 10 to the power minus 1 என்ன அர்த்தம்? 1 divided by 10ன்னு அர்த்தமா? ஸோ இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னது? மைனஸ் 1/4ஓட 5/2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மைனஸ் 5 டிவைட் பை இது 4 × 2 8. அப்போ இதுவும் வராது. கீழே இங்கே 2 தான் இருக்குது, அப்போ 8 இதுவும் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 2/5. பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 12th கொஸ்டின். மைனஸ் 2 to the power minus 3 இன்ட்டு மைனஸ் 2 to the power minus 2 அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மைனஸ் 2 to the power minus 3 எப்படி எழுதலாம்? மேலே இருக்க பவர் வந்து மைனஸ் வந்து கீழே போகும்போது ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 1 டிவைட் பை மைனஸ் 2 கியூப் அப்படின்னு வந்துருமா? இன்ட்டு இங்கேயும் அதே தான், மைனஸ் 2ன்றது கீழே போகும்போது ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ மைனஸ் 2 to the power ப்ளஸ் 2. ஓகே, இப்போ 2 கியூப்னு என்ன அர்த்தம்? 8. இப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 அப்படின்ற போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மறுபடியும் ஒரு மைனஸ் 8. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்ன பார்த்துருக்கோம்? ஒரு நெகட்டிவ் இண்டீஜரோட பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஈவனாக இருக்கும். ஸோ 1 டிவைட் பை மைனஸ் 8 இன்ட்டு இது மைனஸ் 2 the whole square ப்ளஸ் 4. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 2 4. ஸோ 1/4. ஸோ த ஆன்சர் இஸ் 1 × 1 1, 8 × 4 32. இங்கே மைனஸ் சிம்பிள் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து minus 1/32. So answer A. இதான் next, which is not correct. கொஸ்டின் நல்லா பாருங்க. which is not correct, எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே போட்டு பார்த்து எது கரெக்ட் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் A1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 1/4 the whole squared is equal to 4 to the power minus 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? மைனஸ் 1/4 the whole square என்ன எழுதலாம்? ஸோ மைனஸ் 1/4 இன்ட்டு மைனஸ் 1/4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 ஸ்கொயர். 1/4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 4 to the power minus 2. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 to the power minus 2. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு LHSஸும் RHS, ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. LHS ஈக்குவல் டு RHSல ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர் A1. அடுத்து which is நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாட் கரெக்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B1 நெக்ஸ்ட் மைனஸ் 1/4 the whole squared is equal to 1/2 whole to the power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த மைனஸ் 1/4 the whole square என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். போன சமலே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4 ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த 4 வந்து என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 1/2 ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும்? 1/2 to the power 4. இது திரும்பி எப்படி எழுதலாம்? 1/2 the whole power 4 இல்லாமல் 1 to the power 4 தான் 1A தான். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? LHS is equal to RHS. இப்போ கரெக்டாக வருதா? இதுவும்
கண்டுபிடிச்சதும் -1/4 the whole square என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2 the whole to the power 4. இங்கே என்ன இருக்கு 1/2 the whole to the power 4. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் C1 பார்த்துடலாம். C1 என்ன கொடுத்துருக்காங்க -1/4 the whole square is equal to 16 to the power -1 கொடுத்துருக்காங்க. இப்போ 1/4 the whole square என்னன்னு கண்டுபிடிச்சோம். அந்த A sum B sumல என்ன போட்டிருக்கோம். ஸோ 1/4 square 1/4 square எப்படி எழுதலாம் 1/16 எழுதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் 16 to the power 1 அர்த்தம். இது திரும்பி மேலே போகும்போது என்ன ஆகும் 16 to the power -1 அப்படின்னு ஆகுமா. இப்போ ஸோ இப்பயும் மறுபடியும் ஸோ இதை வந்து எடுக்க 16 to the power -1 இதுவும் 16 to the power -1. ஸோ LHS equal to RHS. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ டி தான் வந்து ராங்காக இருக்கணும். ஸோ பார்த்துடலாமா. ஸோ D1 பார்த்தோம்னா -1/4 the whole square is equal to 16 to the power -1. நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த C1 -1/4 the whole square தான் 16 to the power -1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்குது, இங்கே பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசமில் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணோம் -1/4 × -1/4. ஸோ மைனஸை 2 தடவை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே வந்து 1/4 the whole square தான். அப்போ இந்த மைனஸை வெளியே வச்சுட்டு இந்த 1/4 மட்டும்தான் 2 தடவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. இப்போ 1/4 × 1/4 1/16. இங்கே இருக்கிற மைனஸ் இருக்கனால மைனஸ். இப்போ விச் இஸ் நத்திங் பட் -16 to the power -1 வரும். ஓகேவா. ஆனால் ஆன்சர் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 16 to the power -1 தான். ஸோ LHS வந்து -16 to the power -1 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 16 to the power -1. ஸோ LHS இஸ் left hand side is not equal to right hand side. So இதுதான் D தான் not correct. So the answer is D. Question என்ன கேட்டிருக்காங்க which is not correct. So D தான் not correct. Next 14th question. If 10 to the power x divided by 10 to the power -3 is equal to 10 to the power 9 then x is okay. இது எப்படி எழுதலாம். So 10 to the power x கீழே 10 to the power -3 மேலே போகும்போது into 10 to the power +3 ஆயிடுவா equal to 10 to the power 9. ஸோ இது எப்படி எழுதலாம் 10 to the power x plus 3 என்ன ஃபார்மில் இருக்குது 8 to the power m into 8 to the power n is equal to 8 to the power m plus n. பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மில் இருக்கா இப்படி எழுதிட்டோம் equal to 10 to the power 9. ஸோ இது பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிடலாமா equal to 9. So x is equal to 9 minus 3 is equal to 6. So the answer is C6. Next one 0.0000002020 in scientific form. இந்த கொஸ்டின் வந்து சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி எழுத சயின்டிஃபிக் ஃபார்ம்லனா இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால எல்லாத்துமே 10 to the power minus கொண்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோமா. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் எங்கே இருக்குது 10th பிளேஸில். அப்போ 2 பாயிண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதிடலாம் 0 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0 வைக்கணுன்ற அவசியமே இல்லை, எல்லா வேல்யூம் ஒன்று தான். இன்ட்டு 10 to the power எத்தனை கவுண்ட் பண்ணோம் 10. என்ன போடணும் -10 டிஜிட்டுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால ஸோ -10. ஸோ இது ஆன்சர். ஸோ D1 தான் ஆன்சர். தேங்க்யூ.